ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனிமேட்லா சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மானுவோட 10th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ புரியும். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஹோலி சோடா எடுத்துட்டு வந்து செயின்டஸ் கிட்ட காமிச்சிருப்பான். செயின்டஸும் நீங்க ஹோலி சோடா எடுத்துட்டீங்க, இப்போ ஒரு செரிமனி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ஹை பெலடினா ப்ரமோட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவோட டிவைன் எனர்ஜி எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம க்ளோரி ஆஃப் கார்டியன்ஸ் அப்படிங்கிற ஆர்மரையும் கொடுத்துருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த டெத் நைட்டும் அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களையும் கொன்னு அதோட அன்டெத் ஸ்கெலிட்டனா மாத்திருக்கோம். அப்ப நம்ம இம்மோர்டல் கிங் போய் நீங்க இனிமே இங்க இருக்க கூடாது, அந்த பெலடின்ஸ் எப்ப வேணாலும் இங்க வந்துடலாம், அதனால இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு எல்லாத்தையும் அமுச்சு விட்டுருப்பான். அப்புறமேட்டுக்கு 2 பேர் காட்டுல போயிட்டு இருந்தானுங்க. அவனுங்களை வந்து நிறையவே மான்ஸ்டர்ஸ் ஒட்டுக்கா அட்டாக் பண்ணிருக்கோம். அவனும் இந்த மான்ஸ்டர்ஸ் இதெல்லாம் எப்படா ஒண்ணா வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹியூபர்ட்டோட ட்ரேடிங் கம்பெனியை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹியூபர்ட்டும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு என்னதுடா இது, அந்த நார்த்தன் மவுண்டன்ல ஒரு குரூப் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, இதுவும் அந்த மேட்னஸோட எஃபெக்டா, இது மட்டும் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதே ஆபத்தா மாறிடும். அதனால நான் நிறையவே ஃபுட்டு அப்புறம் சப்ளை இதெல்லாம் செக்யூர் பண்ணணும். வார் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, இது என்னோட பிசினஸுக்கான கரெக்டான டைம். ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் மணிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா பெரிய மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. நானும் இப்ப அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் என்னோட பிசினஸை மேம்படுத்த போறேன். ஆனா இதை நான் எப்படி பண்ணட்டும்? இந்த ஐநா கண்ட்ரில இருந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு நான் எப்படி போகட்டும்? இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்குள்ள போறதுக்கு நான் நிறையவே மெர்சனரிஸை ரெக்ரூட் பண்ணணும். இப்ப இந்த நியூஸை எல்லாத்துக்கும் பரப்பலாம் அப்படின்ட்டு போறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு போறதுக்கு மெர்சனரிஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நார்த்தன் மவுண்டன்ல இருக்க மான்ஸ்டர் எல்லாம் இப்போ சவுத் சைடு வருதான். அதுவும் அந்த மான்ஸ்டர்ஸ் ஒன்னும் சாதாரண மான்ஸ்டர்ஸ் இல்ல, அந்த மேட்னஸ் எஃபெக்டால எவால்வ் ஆகி அதோட சுயநினைவே இல்லாம எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுதான் அப்படின்ட்டு இருக்கானுங்க. அங்க ஒருத்தனும் அதெல்லாம் கேட்டுட்டு டேய் நீங்க எல்லாரும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்களா அப்படிங்கிறான். பார்த்தா அங்கதான் நம்ம ஹார்லியும் இருக்கான். அப்ப அங்க இருக்கக்குள்ளவும் ஹார்லி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹார்லியும் வேற என்ன சண்டை போடுறதுதான், என்னால எப்படி அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகாம இருக்க முடியும், அது இல்லாம மான்ஸ்டர்ஸ் வேற வருதான், அது கூட எப்ப சண்டை போடுவோன்னு ஒரே ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களும் இதுதான் நம்ம ஹார்லி, வாடா வாடா இனிமே தாண்டா மெயின் பிக்சரே இருக்கு அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கறி தின்னு எடுக்கிறோனும் நாம இப்ப கிளம்ப போறோமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட இதை வேற கேட்கணுமா, நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த குள்ளாவும் என்னடா சொல்ற, டேய் நீ தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாத அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நான் முதல்ல போறேன் நீங்க பின்னாடியே வாங்க அப்படின்ட்டு ஓடுறான். அப்ப அங்க இருக்கவனுங்களாம் ஷாக் ஆயிட்டு டே டே இல்ல போகாத, ஒரு நிமிஷம் நில்லுடா, இவ்வளவு நேரம் சாப்பிட்டு இருந்ததுக்கு காசை கொடுத்துட்டு போடா, இல்ல அவன் சொன்னா கேக்குற மாதிரி இல்ல, நாம போய் அவனை பிடிக்கலாம், சீக்கிரம் வாங்கடா அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அப்புறமேட்டுக்கு மெர்சனரி கில்டுல காட்டுறாங்க. அங்க இருக்கவனும் வந்துட்டீங்களா ஹார்லி அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட டீம்ல இருந்து அவனுங்களை பார்க்கணுமே, நம்ம ஹீரோவோட ஸ்பீடுக்கு ஓட முடியாம ஓடியாந்து டே நீ எல்லாம் மனுஷனா மிருகமா, என்னடா இந்த ஓட்டம் ஓடுற, நம்ம சாப்பிட்டதுக்கு யாரா காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சு இவ்வளவு வேகமா ஓடியாந்த, முதல்ல அதை குடுறா அப்படின்னு கத்திட்டு கிடக்குறானுங்க. அப்ப அந்த மெர்சனரி கில்டுல இருக்கிறவனும் ஹார்லி அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க இப்ப போக போறது அது வேற கான்டினென்ட், அதனால அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அதனால என்னப்பா, என்னோட சேர்த்து இவங்க 3 பேரும் அந்த மெர்சனரி ரெக்யூப்மெண்ட்டுக்கு போக போறோம், சீக்கிரமா அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப அந்த கில்டுல இருக்கிறவனும் சாரி சார் உங்களால அதுல ஜாயின் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான். அவனுங்களும் டே நீ இப்ப என்ன சொன்ன, ஏன்டா எங்களால போக முடியாது, நாங்க என்ன வீக்னு நினைச்சிட்டியா, என்னடா மெர்சனரி கில்டு நடத்துறீங்க, மெர்சனரிக்கு ஒர்க் கொடுக்கறதுக்கு தானே இந்த கில்டு நடத்துறீங்க, அப்புறம் ஏன்டா எங்களால போக முடியாது, இல்ல உனக்கு சொல்ற விதத்துல சொன்னாதான் எங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவியா அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கில்டுல இருக்கிறவனும் விட்டா கொன்னுருவானுங்க அடங்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஐயா ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் ஒன்னும் அப்படி சொல்ல கிடையாது அப்படின்ட்டு ஹார்லி இந்தாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் நாமினேஷன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நாமினேஷன் லெட்டரா, இது என்னடா புதுசாகுது, நாங்க ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு போலான்னு தானே வந்தோம், இதை யாரா கொடுத்தாங்க, என்னால இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் இதை ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட டீம்ல இருக்கிறவங்களும் பாஸ் இது ரொம்பவே கூலா இருக்கு அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கில்லுல இருக்கிறவனும் இல்ல இதை உங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது, இதை நீங்க பண்ணியே தான் ஆகணும், ஏன்னா இந்த ரெக்வஸ்ட்டை வச்சது லார்டு டெல்மைன் அனோய் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டெல்மைனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆமா அது யாரு அப்படின்னு கேக்குறான். அந்த கில்லுல இருக்கிறவனும் என்னது அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த லார்டு டெலாமின் அனோய் யாருன்னா அப்படின்னு அவங்க டெரிட்டோரியை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் சொல்றான். ஆனா நம்ம கிட்ட
என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ அந்த லார்டோட ஆபீஸுக்கு போயிட்டான். அப்ப அங்க இருக்க பட்லரும் எங்க லார்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ லார்டு உள்ளதாங்கறாங்களா அப்படின்னு கதவை திறந்துட்டு லார்டு நீங்க இங்க தாங்கிறீங்களா, நான் ஹாரிஸ் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க ஒரு சோல்ஜர் தான் நின்னுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நைட்டா, இங்க லார்டு இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த நைட்டும் லார்டு ஒன்னும் டைரக்டா வந்து மெர்சனரி கிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் என்னோட பேரு ராபின், நான் தான் இந்த மிஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ண போறேன் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டதோட நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கியாட்டுங்குது. அப்புறம் உன் தலையில இருக்கிறது அது ரொம்பவே யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி சரி என்னை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும், என்ன மாதிரி ஒரு மேரே லெவல்ல இருக்க மெர்சனரி கிட்ட உங்களுக்கு என்ன டீலிங் அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது, என்னன்னா அந்த நார்த்தன் மவுண்டனுக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போகணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனது நார்த்தன் மவுண்டனா, அந்த மவுண்டன்ல இப்ப மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதுவும் கரப்டட் மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ அந்த நைட்டும் உன்னோட மிஷன் என்னன்னா ஒரு விஐபியை ரெஸ்கியூ பண்ணணும். அவங்க யாருன்னா ஜானிக் ஸ்டீல் ஸ்டோன், அவரு இந்த டெரிட்டோரியோட ஒரு பிளாக் ஸ்மித், அப்புறம் அவரோட ரேஸ் என்னன்னா டுவார்ஃப், அவரை தான் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு இப்ப இடத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டோட வந்துட்டு கிராண்ட்மா நாம இப்ப கிளம்பலாமா அப்படிங்கிறான். அப்போ அந்த கிராண்ட்மாவும் டேய் கவலைப்படாதீங்க நான் நல்லா தாங்கிறேன் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இப்பதான் எனக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டும் ஆமா எனக்கும் இப்பதான் நல்லா ஃபீல் ஆகுது, டாக்டர்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து என்னோட கிராண்ட்மாவை காப்பாத்திட்டாங்க, அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜும் பண்ணிடலாம், ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வியர்ட் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னதுடா அப்படிங்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா உங்க கிராண்ட்மாவுக்கு யாரோ டிவைன் பவர் வச்சு ஹீல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆனா அது யாருன்னு தான் தெரியல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட பங்காளி அது நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிராண்ட்மா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனாலதான் இதை ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஆமா நம்ம கிராண்ட்மா நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதுக்கு ரிவார்டா திரும்ப யாரோ ஒருத்தங்க நம்ம கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, சரி அப்புறம் உன்னோட பிளான் என்ன, அடுத்ததா நீ லைஃப்ல என்ன பண்ணலான்னு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நான் புதுசா ஒரு வீட்டை வாங்கிட்டேன், அங்க போய் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் என்னது தனியா வீடு வாங்கிட்டியா, ஆனா இந்த சியோல் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்க, அங்க எப்படா போயிட்டு வரும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் வேற என்ன பண்றது எனக்கு அங்கதான் ஒரு வீடு வாங்க முடிஞ்சு, பக்கத்துலயே எங்கேயும் வீடு கிடைக்கல அப்படின்ட்டு டே டான்சன் சாரிடா உங்ககிட்ட இருந்து ஒரு சீக்கிரட்டை நான் மறைக்கிறேன், அது என்னன்னா என்னோட என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லோட டியூரேஷன் இப்ப அதிகமா இருக்கு, அதனால இங்க இருந்து நாங்க போயிட்டு வரதெல்லாம் சப்ப மேட்ரு, அப்புறம் நான் என்னோட பழைய வீட்டை விற்க கிடையாது என்னோட பேஸா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இப்ப நான் பெரிய வீடு வாங்கினதுக்கான காரணம் என்னன்னா ஃபியூச்சர்ல இன்னும் எத்தனை குளோனை நான் மேக் பண்ணுவேன்னு தெரியல, அதுக்கான முன்னெச்சரிக்கைடா அப்படின்ட்டு போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹார்லி அப்புறம் அந்த நைட் ராபின் இவங்கெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து இந்த ரெக்வஸ்ட்டுக்காக இவங்க வராங்கன்னா அதுதான் இல்ல, இவங்க ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க, இந்த மிஷனை முடிச்சு அந்த டுவார்ஃபை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்பவே உறுதியா வராங்க. அப்புறம் அந்த நைட் ராபின் அவன் என்ன ஆச்சரியப்படுத்திட்டான், சும்மா ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு வீட்லயே இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா அந்த ரெஸ்கியூ மிஷன்ல கலந்துருக்காங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஜானிக் விட்டுட்டு போன டிரான்ஸ்மிஷன் கிட்ட நம்ம சீக்கிரமா போயிருவோம், அதுதான் ஒரு கடைசியா இருந்து எங்களை கம்யூனிகேட் பண்ணது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டிரான்ஸ்மிஷனா அப்படின்னு என்னன்னு கேக்குறான். அப்போ அந்த ராபினும் இங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்குதுன்னு தெரிஞ்சதும் அவரோட சேஃப்டிக்காக நாங்க அந்த குகையில மேஜிக்கல் டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற பொண்ணும் ஏன்டாடி அந்த மாஸ்டர் ஜானிக்கு இந்த மவுண்டனை ஏறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா, இங்க மான்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்குதுன்னு தெரிஞ்சோம் எதுக்குடா போகணும் அப்படின்னு கேக்குறா. அப்ப அங்க இருக்க இன்னொரு சொல்ஜரும் உனக்கு அதை பத்தி தெரியாதா, டுவார்ஸ் எல்லாருமே ரேரான மெட்டீரியல் எங்க இருக்கோ அங்க போவாங்க, அது எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் சரி அந்த மெட்டீரியலை அவங்க எடுத்தே தீருவாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இந்த மெர்ச்சன்ட்ஸுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, இந்த ராபின் இந்த மாதிரி ஒரு எலைட் குரூப்பை அவனோட கைடுக்காக கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா அந்த ஜானிக் ஸ்டீல் ஸ்டோன் அவரு எவ்வளவு பெரிய பிளாக் ஸ்மித்தா இருக்கணும், அப்பேற்பட்ட பிளாக் ஸ்மித்தை நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்ட்டு டே எல்லாம் கொஞ்சம் பொறநாடி பாருங்க மான்ஸ்டர்ஸ் வருது அப்படிங்கிறான். பார்த்தா நிறையவே ஆர்கு நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த பொண்ணும் கவலைப்படாதீங்க இதை நான் பாத்துக்கிறேன், எங்க கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு பக்கத்துல இருக்க மேஜ் வந்து அவளோட ஏரோல ஃபயரை இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஆர்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. பார்த்தா ஒரு பிளாஸ்ட். அப்ப அந்த மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணீங்களும் ஏரோ வச்சு அட்டாக் பண்ணீங்களும் இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆர்குக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட உழுவல. அப்ப அந்த ஏரோவை விட்ட பொண்ணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இது ரொம்பவே டஃப்பா இருக்கு அப்படிங்கிறா. அப்ப அந்த மேஜி பொண்ணும் ஆமா இந்த ஆர்கோட அட்டாக்கு அப்புறம் டிஃபென்ஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், ஆனா இப்ப இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எதனாலயும் அஃபெக்ட் ஆகி அதோட அட்டாக்கிங்
அட்டாக்கிங் ஃபோர்ஸ் அப்புறம் டிஃபென்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு, நம்மளால இதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இந்தம்மா பொண்ணுங்களா கொஞ்சம் பொறாடி வாங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனோட டேட்டோட பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு செம்ம ஸ்பீடா போய் அந்த 2 ஆர்கோட தலையும் பிடிச்சி ரெடி 1 2 3 அப்படின்னு அந்த 2 ஆர்கோட தலையும் ஒன்னோட ஒன்னா இடிச்சு கொண்டுட்டான். அப்ப அங்க இருக்க மீதி ஆர்க்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பண்ணதுல வெறியாயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் வாங்கடா வாங்க, நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு உங்களை வச்சு பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சிவப்பு முடியும் டே ஹார்லி உனக்கு பின்னாடி பாருடா அப்படிங்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி 3 ஆர்கு ஒரே டீமா அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் என்னடா 3 பேரும் ஒன்னா வரீங்களா, நான் மட்டும் இந்த ஃபைட்ல என்னோட வைல்டு இன்ஸ்டிங்க்ட் பவரை யூஸ் பண்ணனா அவனை ஒரே செகண்ட்ல உங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிடலாம். ஆனா இப்ப ஹியூமன்ஸ் மாதிரியே சிந்திக்கிற ஒரு மான்ஸ்டர்ஸ் கூட நான் சண்டை போடணும்னா இதுக்கு வேற மெத்தட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த ஆர்க நேருக்கு நேரா அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ அந்த ஃபோர்ஸுக்கு அவனோட கையில ஏதோ பவர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்குக்கும் ஒரே ஒரு பஞ்சு தான், அதோட கதை முடிஞ்சு. நம்ம ஹீரோவும் அதை 3ஐயும் கொண்டுட்டு எப்படி நான் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 பேத்தையும் கொண்டனா இதுதான்டா ஹார்லி, அப்புறம் என்னோட இன்விசிபிள் ஹேண்ட் இந்த ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் ஷாக் ஆயிட்டு இங்க இங்க என்ன நடக்குது, அவன் எப்படி 3 மான்ஸ்டரையும் ஒரே நேரத்துல கொன்னான் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த ராபினும் நான் நினைச்சதுதான், மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போறதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தேன்னு பார்த்தா மான்ஸ்டரையே கூட்டிட்டு வந்துட்டானா, ரைட்டு இனிமே இவன் என்னென்ன பண்ண போறான்னு நினைச்சாவே பயமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாளா இதை கட்டுப்படுத்திட்டு தான் இருந்தேன், இனிமேலும் என்னால முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் ஹார்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் சாரிப்பா எனக்கு கொஞ்சம் பசியா இருந்துச்சு அதனாலதான் சாப்பிட்டேன், ஏன் உனக்கும் வேணுமான்னு கேக்குறான். அப்ப அந்த ராபினும் என்னது எனக்கும் வேணுமா, டே ஹார்லி நீ என்ன பண்றன்னு தெரியுதா, அந்த மான்ஸ்டரை சாப்பிடறடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அட இது உனக்கு தெரியாதா, இதுதான்பா எங்க ட்ரைபோட சீக்ரெட்டு, நாங்க இந்த மான்ஸ்டரோட மேஜிக் ஸ்டோனை சாப்பிடறது மூலியமா எங்களுக்கு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் டேய் இது மாதிரி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறா. அப்ப அங்க இருக்கிறவனும் ஏப்பா ஹார்லி இந்த மாதிரி நீ சாப்பிட்டினா இது உன்னை காயப்படுத்தாதா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அட எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். பார்த்தா திடீர்னு வாயில இருந்து ரத்தம் காக்குறான். அவனுங்களும் டேய் நீ ஒன்னும் நல்லாலாம் இல்ல உனக்கு ஏதோ ஆயிருச்சுடா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் இது என்ன எமோஷன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோட மைண்ட்ல யாரோ அங்க இருக்க எல்லாத்தையும் நீ கொல்லு, நம்ம எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு ஏதோ வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு வைலண்ட் எமோஷனா இப்ப மட்டும் என்கிட்ட மைண்ட் ஆஃப் ஸ்கில் இல்லனா கண்டிப்பா நான் இவங்க எல்லாத்தையும் கொன்னு இருப்பேன். அப்புறம் என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட சென்சஸ் கூட ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒருவேளை இதுதான் இந்த மான்ஸ்டரையும் வைலண்டா நடந்துக்க வைக்குதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கொன்னால அந்த மான்ஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இல்ல இது மேட்னஸ் எஃபெக்ட், இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே இந்த மேட்னஸ் எஃபெக்ட் பரவி இருக்கா, இது ரொம்ப ஆபத்தாச்சு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம இம்மோர்டல் கிங்க காட்டுறாங்க. அவனும் பரவாயில்ல நான் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல லீடர் மாதிரி இருந்த பொண்ணும் முட்டி போட்டு மை கிங் என்னோட லாயல்ட்டிய உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறா. இவ வந்து பேன்சின் குயின் ஒலிவியா. இந்த பேன்சின் குயின் ஒலிவியா வந்து அன்டெத் ஆர்மியோட டாப் ரேங்கிங் அபிஷியல். இவளால கோஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியும், இவளோட பவர் ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு. என்ன சாதாரணமா கோஸ்ட கண்ட்ரோல் பண்றதெல்லாம் ஒரு பவர்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல, இவளால அந்த டிராகன் என்டாரஸோ இல்ல இப்ப பார்த்தமே அந்த கரம் டெத் நைட் அந்த மாதிரி இருக்க கோஸ்ட கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒலிவியா நீ நல்ல வேலை பண்ண, நான் நினைச்சதை விட நம்ம டீமன் ஆர்மிக்காக நிறைய ஸ்ட்ரென்த்தை கேதர் பண்ணிருக்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒலிவியாவும் கிங் எல்லாம் உங்களுக்காக தான், நம்ம ஹியூமன்ஸ் கூட சண்டை போடும் போது என்னோட சில்ட்ரன்ஸை வச்சு சண்டை போடலாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஒலிவியா எனக்காக ஒரு விஷயம் பண்ணுமே அப்படிங்கிறான். அப்ப ஒலிவியாவும் கிங் நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னவா இருந்தாலும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க பீப்புள் கிட்ட இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிய வேண்டியது இருக்கு, அதனால இவங்க ஒவ்வொருத்தரோட சோலியும் நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த வேலைக்கு உன்னோட எபிலிட்டி தான் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒலிவியாவும் கிங் இது என்னோட ஹானர் அப்படின்ட்டு நான் ஒலிவியா உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன், நீங்க என்கிட்ட இனிமே செய்யறியான்னு கேட்கக்கூடாது கமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒலிவியாவும் அப்சல்யூட் ஒபீடியன்ஸ் அப்படின்ட்டு சில்ட்ரன்ஸ் நான் சொல்றத கேளுங்க, இங்க இருக்க ஒரு சோல் கூட விடாம எல்லா சோலையும் நீங்க புடிச்சிட்டு வந்து நம்ம கிங்குக்காக அர்ப்பணிங்க அப்படிங்கிறா. நம்ம வேம்பயர் ஹீரோவும் ஓ நம்ம ஹேண்ட்ஸே அந்த பேன்சி குயின் ஒலிவியா கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் அமைச்சிருக்கானா, இப்போ எனக்கு இந்த மேட்னஸ் எஃபெக்ட பத்தி எங்க இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதுன்னா இந்த நேஷன்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்கோஸ்லி கிளான் மூலியமா வருது, அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பேன்சி குயின் ஒலிவியா கிட்ட இருந்து வருது, அப்புறம் கடைசியா இந்த மேட்னஸ் எஃபெக்ட பத்தி நம்ம ஹார்லி கிட்ட இருந்து
தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சா கூட கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம முல்லோவும் லார்டு ஹென்ஸ் அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம முல்லோவும் லார்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு, ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபைன்ஸ்ல அந்த டீமன்ஸோட அட்டாக் தொடங்கிருச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, நான் 2 ட்ரூ பிளட் அங்க அமிச்சு அங்க நடக்கிறதெல்லாம் கவனிச்சிக்க சொல்றேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் லார்டு அதுல தான் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். நம்ம முல்லோவும் லார்டு அந்த மான்ஸ்டர் எல்லாம் நார்த் சைடுல இருக்கு, ஆனா இப்ப அட்டாக் நடக்கிறது சவுத் சைடுல அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹார்லியும் இவ்வளவு கொடூரமான கில்லிங் இன்ஸ்டன்டா, இதெல்லாம் இந்த மேட்னஸ் எஃபெக்டோட சைடு எஃபெக்டா, இங்க இருக்க காத்த நாம சுவாசிச்சா கூட இந்த மேட்னஸ் எஃபெக்டால அஃபெக்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னா ஏன் கூட வந்தானுங்களே அவனுங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்த்தா அவனுங்களுக்கு ஒன்றும் இல்ல, அந்த சோல்ஜரும் நம்ம சீக்கிரமா நம்மளோட டெஸ்டினேஷனை அடையணும், அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா வாங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்பதான் நிம்மதியா இருக்கு, இந்த மேட்னஸ் எஃபெக்ட் ஹியூமன்ஸ் மேல அவ்வளவு ஈஸியா அஃபெக்ட் ஆகல அப்படின்ட்டு, இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோட கையில அவனோட பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு என்னோட பிசிக்கல் பாடி முன்ன இருந்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா இதுல என்ன பிரச்சனைனா என்னோட பிசிக்கல் பாடி ஸ்ட்ராங்காக என்னோட மைண்டை நான் லூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் அந்த ஆர்கோட மானா ஸ்டோனை சாப்பிட்டது தான் காரணமானு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பாடி மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில் மூலியமா ரெசிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப அந்த நைட்டும் எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்கடா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஏரோ விட்ட பொண்ணும் என்னடா இன்னும் மான்ஸ்டர் வருதா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ராபினும் என்னது மான்ஸ்டர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்காரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தலை இது உனக்கு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த புதார்ல இருந்து எந்திரிச்சு வராரு. இவரு தான் அந்த பிளாக் ஸ்மித், இவரோட பேரு ஜானிக் ஸ்டீல் ஸ்டோன். அப்ப அந்த ஜானிக்கும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு குகை தோண்டி உங்களை பத்திரமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்னது குகை தோண்ட போறீங்களா, நான் ரொம்பவே கியூரியஸா இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ராபினும் டேய் நீ அதை மட்டும் சொல்லாதரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதே தான் மான்ஸ்டர் வருது அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு ஆர்கு படையே வருது. அப்ப நம்ம ராபினும் டேய் எல்லாரும் மான்ஸ்டரை தடுங்க, நம்ம பிளாக் ஸ்மித் சீக்கிரமா இந்த மலையை விட்டு கீழே இறங்கணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த டுவார்ஃப் எல்லாம் ஓடுறாங்க, அந்த மான்ஸ்டரும் துரத்திக்கிட்டே வருது. அப்ப நம்ம டுவார்ஃபும் என்னடா ஒரே சத்தமா இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துருச்சு. அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் ஐயா என்னை யாராவது காப்பாத்துங்கய்யா இல்லனா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு கதறி அழுகுறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டரை 2ஆ வெட்டிட்டான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் யாரா நீ மொரட்டாளாகிற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சாக்காவுறாரு. நம்ம ஹீரோவும் இப்பதான் நிம்மதியாகுது, நாங்கோட இந்த மான்ஸ்டரை வேற யாரோ கொன்றுவாங்களோன்னு நினைச்சேன், நானே கொன்னாதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ராபினும் நம்ம ஹீரோ கிட்ட டே இப்ப ஃபன் பண்றதுக்குலாம் நேரம் இல்ல, அந்த மான்ஸ்டர் வந்துடும் நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போவோம்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அவ்வளவுதானே போயிட்டா போச்சு அப்படின்னு நம்ம பிளாக் ஸ்மித்தை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுட்டு போலாமா அப்படிங்கிறான். அவரும் சரி போலாம்பா தம்பி அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் புயல் வேகத்துல போறான். அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் ஐயா சாமி என்னை விட்டுருங்க நான் அந்த மான்ஸ்டர் கிட்டே செத்து போயிடுறேன் அப்படின்னு கதறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த சிவப்பு முடிக்கிட்ட ஏமா பொண்ணு இந்த நிலைமையில நீங்க இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா இங்க இருந்து நான் மட்டும்தான் உயிரோட போவேன், நீங்க எல்லாம் செத்து போயிருங்களாட்டங்குதே அப்படிங்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் டே எங்களை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறியா, எங்களுக்கும் சண்டை போட தெரியும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சுட்டு எப்பா நைட் சாரு அந்த மேஜிக் ஸ்டோன்ல என்னோட ஷேரை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ராபினும் ஷாக் ஆயிட்டு என்னது இப்போவா, இப்போ என்னடா பண்ற, சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த மானா ஸ்டோனை வாங்கிட்டு தேங்க்ஸ் நைட்டு அப்புறம் தம்பி இந்தா இந்த பிளாக் ஸ்மித்தை கொஞ்ச நேரம் வச்சிரு அப்படின்னு அங்க இருக்க ஒரு சோல்ஜர் கிட்ட நம்ம பிளாக் ஸ்மித்தை கொடுத்துட்டு இப்போ பாருங்கடா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் குறுக்க போய் நிக்கிறான். அப்ப அங்க இருக்கவனுங்களாம் யோ ஹார்லி நீ என்ன பண்ற, அந்த மான்ஸ்டர் மட்டும் வந்துச்சுன்னா நீ செத்து போயிருவ, முதல்ல எங்க வாயோ அப்படின்னு கதறானுங்க. நம்ம ஹீரோவும் நீங்க சொல்ற பேச்சை கேட்டு நான் வந்தேன் அப்படின்னா உயிரோட கூட இருக்கலாம், ஆனா இத்தனை மான்ஸ்டர் கூட சண்டை போற வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு அவங்கிட்ட இருக்க மானா ஸ்டோன் எல்லாத்தையும் சாப்பிட்டு இது இந்த ஃபீலிங் முன்ன இருந்ததை விட அந்த மேட்னஸோட எஃபெக்டை என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, அப்படின்னா நான் சாப்பிட்ட ஒவ்வொரு மானா ஸ்டோன்லயும் வெவ்வேறு அளவுக்கான மேட்னஸ் எஃபெக்ட் இருக்கு, நான் மட்டும் இந்த மேட்னஸ் பவரை என்னோட ஸ்கில் மூலியமா அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா என்னால இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும், அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா மேட்னஸ் எஃபெக்டோட பவரும் எனக்கே வேணும் அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட growth கண்டிஷன் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, உங்களோட வைல்ட்னஸ் அப்படிங்கிற ஸ்கில்லு இப்போ ஃப்ரெண்ட்சைடு பீஸ்ட் அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னால ஃபீல் பண்ண முடியுது, இந்த பவரை
என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இப்ப வாங்கடா எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா வரும். அப்ப அந்த ஆர்வம் நம்ம ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா, இனிமே தான்டா ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறான். நம்ம ஹார்லியும் என்னோட பாடி இப்ப நெருப்பா கொதிக்குது, இந்த ஃபீலிங் வேற லெவல்ல இருக்குடா அப்படின்னு கத்திக்கிட்டு அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் போய் கொன்னு வீசிக்கிட்டு இந்த ஃபீலிங் இது வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் இந்த பெசகர் பீஸ்டோட பவர் இதுவும் வேற லெவல்ல இருக்கு. தக்காளி இனிமே இங்க நான் தான் அப்படிங்கிறான். அப்போ அந்த சிவப்பு முடியும் நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிட்டு அந்த ஹார்லி அவன் என்ன பேய் மாதிரி மூவ் பண்றான், அவனோட மூவ்மெண்ட்டை என்னால பார்க்கவே முடியலையே அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்போ அங்க இருக்க சொல்ஜரும் இந்த ஹார்லி தான் இந்த ஊர்லயே இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் அப்படின்னு கேள்விப்பட்ட ரூமர் அதெல்லாம் உண்மைதானா, இவன் என்னடா பேய் மாதிரி சண்டை போடுறான் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த ராபினோ என்னது இந்த ஊர்ல இவன் தான் ஸ்ட்ராங்கா, நீங்க தப்பா சொல்றீங்க, இந்த என்டையர் கான்டினென்ட்லயே இவன் தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம அங்க இருக்க எல்லா மான்சரையும் வெட்டி வீசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கொல்ல அங்க மான்சரா வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவும் ஓ இப்ப மிச்சம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா அப்படின்னு அங்க வந்த மீதி மான்ஸ்டரோட கதையும் முடிச்சிட்டு இந்த ஃபீலிங் இதுக்காக தான் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த சோல்ஜரும் ஹார்லி உனக்கு காயமடலையே அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ராபினோ ஹார்லி உன்னோட பவர் இன்கிரெடிபிளா இருக்கு, நீ கலக்கிட்டடா அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் உயிர் தப்பிச்ச சந்தோஷத்துல டேய் தம்பி நீ இந்த டுவார்ஃபோட ஆனரை இன்னைக்கு சம்பாரிச்சிட்டடா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த டுவார்ஃபை கிட்ட போய் என்னது உன்னோட ஹானரா, யோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயே செத்து போயிடணும் அப்படின்னு கதறி அழுதுட்டு இருந்த, உன்னோட ஹானரை வச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் ரைட்ரா ரைட்டு, நீ தான் எங்க எல்லாத்தையும் காப்பாத்தின, உன்னை எதிர்த்து எதுவும் பேச முடியாது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இந்த எனர்ஜி இதை ஃபீல் பண்ணதுக்கே என்னோட மொத்த பாடியும் இங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படிங்கிற அலர்ட் மூடுக்கு போயிருச்சு. இந்த மாதிரி ஒரு கில்லிங் இன்ஸ்டன்ட்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ராபினோ ஹார்லி உங்களுக்கு என்னாச்சு, இன்னும் நிறைய மான்ஸ்டர் வருதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு ஷாக்லயே கேக்குறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அதே தான், இப்ப சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிருச்சு, அந்த மான்ஸ்டர் மட்டும் வந்துச்சுன்னா இங்க இருந்து யாராலையும் ஓட முடியாது, என்ன தவிர அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து யாராலையும் உயிர் பழைக்கவும் முடியாது அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல சொல்றான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் என்ன ஏதாவது பிரச்சனையா, ஏப்பா என்னோட பாடி பில்டர் ஃப்ரெண்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு ஆர்வத்தோட கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் யோ பெருசு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா, முன்ன சொன்னல அதே மாதிரி ஏதோ ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கோ அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் ஆமா அதுதான் கரெக்டா இருக்கும், நான் இப்ப குழி தோண்ட போறேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனது 10 நிமிஷத்துல நம்ம எல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஹைட் அவுட்டை உன்னால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் எனக்கு 5 நிமிஷமே அதிகம் அப்படின்ட்டு என்னோட நண்பன் எலைன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு கோடாரி எடுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த கோடாரி பார்த்துட்டு எனது எலைனா, ஓ இந்த டூல் வந்து ரொம்ப ஷைனா ஏதோ ஒரு ரேர் கிறிஸ்டலால மேக் பண்ணதுனால இதுக்கு எலைன் பேர் வச்சிருக்காரா அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் டே எல்லாம் தயாரா இருங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவனுங்களும் எனது தயாரா இருக்கணுமா, எதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அவர் அந்த கோடாரிய தரையில ஒரே ஒரு டைம் தான் அடிக்கிறாரு. அங்க இருக்க மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டு இங்க என்ன நடக்குது, இந்த நிலம் ஏன்டா அதிருது அப்படின்னு வாயை பொழக்கிறானுங்க. அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு ஒரு ஃபைனல் டச்சை கொடுத்துட்டு பார்த்தா எல்லாரும் அவரு தோணுன குகையில இருக்கானுங்க. அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் எப்படி என்னோட ஒர்க்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ ஷாக்லயே இந்த டுவார்ஃபே வெறும் 5 நிமிஷத்துல இந்த மாதிரி ஒரு கேவை கிரியேட் பண்ணிட்டாரு, இந்த டுவார்ஃபோட பவர் உண்மையிலேயே இன்கிரெடிபிளா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் நம்ம பிளாக் ஸ்மித்தை பாராட்டுறதுனால அவரோட முகத்தை பார்க்கணுமே ஏதோ 1000 வால்ட் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமாகுது. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட கஸ்டமைசேஷன் ஸ்கில்ல இப்ப யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு மீடியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்னது மீடியமா, நான் வோல்ட்ரியோட ஒரு பிரான்ச் வச்சு தான் ஹாரிஸை கிரியேட் பண்ணேன், ஆனா இப்ப எதுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வருது, இங்க என்ன மீடியம் இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்க மீடியமோட பேரு எலைன், இந்த மேஜிக்கல் டூல ஜானிக் அப்படிங்கிற பிளாக் ஸ்மித் கடந்த 20 வருஷமா அவரு பண்ண எல்லா ஒர்க்லயும் இந்த எலைன் அப்படிங்கிற மேஜிக் டூல் அவரு கூட இருந்ததுனால இதுக்கு இப்ப சோல் இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இத கேட்கறதுக்கே அருமையா இருக்கு, என்னது 20 வருஷமா வச்சிருந்தாரா, இந்த மாஸ்டர் கிராஃப்ட்மேன் கிட்ட 20 வருஷமா இது இருந்திருக்குன்னா இதோட ஒர்த்து எவ்வளவு இருக்கும், அப்புறம் இதை வச்சு எனக்கு புது அவதாரம் கிடைக்க போகுது அப்படின்னு வில்லத்தனமா பிளான் போடுறான். அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் எவனோ என்கிட்ட இருந்து எதையும் ஆட்டை போட போற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறமேட்டு
கேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ராபினும் ஷாக் ஆயிட்டு மேல பார்த்தா மேல இருந்து சின்ன சின்ன கல்லுங்கெல்லாம் விழுவுது. அப்ப அந்த சோல்ஜரும் மேல என்னடா ஒரே சத்தமா இருக்கே அப்படிங்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும், ஓ மீன ஹார்லி சொன்ன மாதிரியே இப்ப மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிறா. அப்ப அந்த ராபினும், நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா நாம இப்ப கொன்னு போட்ட மான்ஸ்டரோட மீட்டை சாப்பிடறதுக்கு இன்னும் நிறைய மான்ஸ்டர் வந்திருக்கோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜரும், நாம கொன்ன மான்ஸ்டரோட பாடிய 2 இடத்துல ஸ்பிளிட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா நாம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ராபினும், இல்ல அது நல்ல ஐடியா இல்ல, நாம என்னதான் அந்த மான்ஸ்டரை 2 இடத்துல போட்டிருந்தாலும் இங்க இருந்து தப்பிச்சு போறது கஷ்டம் அப்படின்ட்டு ஹார்லி நாம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ மண்டையில ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இப்ப நம்மளோட பிரச்சனை என்ன, அங்க மேல இருக்க மான்ஸ்டர் தானே, அதை நானே நேரா போய் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும், என்னது நீங்க போய் கவனிச்சுக்கிறீங்களா, இந்த டைம் நான் போறேன், என்னோட உயிரே போனாலும் சரி அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே எல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சிவப்பு முடியும், ஹார்லி நீங்க உண்மையாவா சொல்றீங்க, அங்க போனா உங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் தனியாவே போய்க்கிறேன், ஆனா எனக்கு ஒரு வெப்பன் வேணும், அந்த வெப்பனையும் நானே செலக்ட் பண்ணிட்டேன், இந்த பிளாக் ஸ்மித் இருக்க எலைன் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும், என்னது என்னோட மேஜிக் டூலா, நான்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், தலைவரே இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல நீங்க என்ன இன்சூரன்ஸா போட்டு வச்சிருக்கீங்க, அப்படியே இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாலும் யாரு வந்து உங்களை காப்பாத்த போறாங்க, ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த மேஜிக் டூல் உங்க உயிரை காப்பாத்தும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பிளாக் ஸ்மித்தும், என்னது என்னோட மேஜிக் டூல் வேணுமா, இந்த டூல் பல வருஷமா எனக்கு துணையா இருந்ததுனால நான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இல்ல இல்ல டே ஜானி, உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா, இப்ப உயிர் தான் முக்கியம், மேஜிக் டூல்லாம் செகண்ட் தான், சரி இந்தா இதை நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும், நான் நினைச்சதை விட எல்லாம் ஸ்மூத்தா போகுது, உங்க மேஜிக் டூலுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் கண்டிப்பா உங்க உயிரை காப்பாத்தும் அப்படின்னு அந்த மேஜிக் டூலை வாங்குறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும், இல்ல இல்ல நான்லாம் கொடுக்க மாட்டேன், உன்னோட அத்தசோட கையில என்னோட தம்மா துண்டு மேஜிக் டூல் வந்துச்சுன்னா நீ எங்கேயாவது தூக்கி ஏதோ போட்டா நான் என்ன பண்ணிட்டோம், நான்லாம் தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டு, யோ பிளாக் ஸ்மித் இப்பதானே கொடுக்குறேன்னு சொன்னேன், எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற அப்படின்னு அவரோட கையில இருந்து நம்ம ஹீரோவும் புடுங்கிட்டு ஓடுறான். அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் கதறி அழுதுகிட்டு, எலைன் என்னை விட்டு போகாத, டே பாடி பில்டரு ஒழுங்கா என்னோட எலைனை என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு, உனக்கு வேற ஏதாவது வெப்பன் கொடுக்குறேன் அப்படின்னு கதறாரு. நம்ம ஹீரோவும், தந்துட்டா போச்சு அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடிட்டு, சாரி பிளாக் ஸ்மித் எனக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனா இந்த மேஜிக் டூலை நீ காந்தி கணக்குல எழுதிக்கா, இந்த மேஜிக் டூலுக்கு பதிலா நான் என் உயிரை கொடுத்து கூட உன்னோட உயிரை காப்பாத்துவேன், அப்புறம் இந்த இலைனை நான் எனக்கு சொந்தமாக்குவேன், எனக்கு புதுசா டுவார்ஃபோட நாலேஜும் கிடைக்க போகுது அப்படின்னு வில்லத்தனமா ஒரு ஸ்மைல போறான். நம்ம ஹீரோவும் அந்த பள்ளத்துல இருந்து மேல தரையை உடைச்சிட்டு வந்துட்டு, ஆஹா இந்த வெளியில இருக்க ஃப்ரெஷ்ஷான ஏர், இதை தாண்டா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அப்புறம் மான்ஸ்டர் நீ எதுக்காக வெயிட் பண்ற, சீக்கிரமா உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். பார்த்தா அங்க ஜெய்சாண்டிக்கான 2 தலை வச்ச ஆர்கு ஒன்று இருக்கு. ஹீரோவும், ஆஹா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி 2 தலை வச்ச ஆர்கு கூட சண்டை போட்டதே இல்லை, இது வேற லெவல்ல இருக்க போகுது, சீக்கிரமா வாடா உன் கூட சண்டை போடணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கான். அந்த ஆர்கும் எதையோ ஸ்மெல் பண்ணிக்கிட்டு வித்தியாசமா ஏதோ பண்ணுது. ஹீரோவும், ஆமா அது இப்ப என்னடா பண்ணுது அப்படின்னு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அதுவும் கரெக்டா நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு அட்டாக் பண்ண வருது. ஹீரோலாம் சந்தோஷத்துல, ஆஹா நான் சாப்பிட்ட மேஜிக் ஸ்டோனோட எஃபெக்ட்னால அது இப்ப என்ன அட்டாக் பண்ண வருதா, ஓகே பரவாயில்லாம், சரி நாம இப்ப இங்க சண்டை போட்டோம் அப்படின்னா என்னோட டுவார்ஃப் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துடும், அதனால என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். ஹீரோவும் கடைசியா ஒரு இடத்துக்கு வந்து சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, இங்க யாரும் இல்ல, இந்த இடம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஆர்கும், நீ எங்க செத்தா என்னடா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும், ஓ அப்படியா, சரி உன் சிரிப்பை ஒரே அடியா நிறுத்திடுறான் அப்படின்னு அவனோட பிசிக்கல் மியூட்டேஷன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு ஜம்பை போட்டு அந்த ஆர்க போய் நிறைய ஸ்கிராட்ச் போட்டு விட்டான். அதுவும் வழியில கதறுது. ஹீரோவும், ஆஹா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை என்னோட வெறும் கையிலேயே அட்டாக் பண்ணி அதோட சதையை கிழிக்கிறது வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு ஒரு சைக்கோ ஓட்டம் பேசிட்டு இருக்கான். அந்த ஆர்கும் நம்ம ஹீரோ போட்ட ஸ்கிராட்ச்ல கதறுது. ஹீரோவும் வில்லத்தனத்தோட உச்சத்துல கொடூரமா சிரிச்சுக்கிட்டு, நீ என்னதான் இந்த மேட்னஸ் எஃபெக்ட்னால ஸ்ட்ராங்கா மாறி இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி உன்னோட கதை முடிய போகுது அப்படின்ட்டு, முட்டாள் ஆர்கு அங்க என்ன பயந்து ஓடுறியா, என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிச்சு போக முடியாது, சரி இரு நானே வரேன் அப்படின்ட்டு போறான். அதுவும் நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு பயப்படுது. ஹீரோவும் போன வேகத்துக்கு அதோட ஒரு தலையை பிடிச்சி, உங்ககிட்ட 2 தலை இருக்கு, ஒரு தலை மட்டும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு தலையை புடிங்கி எஞ்சிட்டான். அந்த ஆர்கும் வழியில கதறிக்கிட்டு, நீ என்னதான் என்ன தோக்கடிச்சிருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுங்க வந்து உன்னை சும்மா விட மாட்டானுங்க அப்படின்னு அங்க பார்த்து ஷாக் ஆயிட்டு, இல்ல இது இது எப்படிடா நடந்துச்சு அப்படிங்குது. பார்த்தா அங்க அதோட 6 படையும் செத்து போயிருக்கு. அப்ப நம்ம வேம்பியர் அவதாரம் நான் இங்க இருக்கிறத மறந்துட்டியா அப்படின்னு அங்க செத்து இருந்த எல்லா ஆர்கோட பிளட்டையும் கலெக்ட் பண்ணி, இது ரொம்ப போர் அடிக்குது, உன் கதையை முடிச்சுட்டு நான் ஏன் ஜோலியை பாக்குறேன் அப்படின்னு அப்ப நம்ம ஹார்லியும் வேம்பியர் அவதாரிட்ட ஓடியாந்துட்டு, பரவாயில்ல நான் நினைச்சதை விட நம்ம 2 பேரும் சேர்ந்தா இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த டுவார்ஃபோட கோடரையும் நம்ம ஹென்ஸ் கிட்ட கொடுத்துட்டான். அவனும் சரி ஓகே உன்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜானி கிட்ட சொல்லிரு, நான் அவரோட கிஃப்ட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். ஹார்லியும் சல்லு ஊத்திக்கிட்டு, ஆஹா நான் இப்ப இந்த ஆர்க சாப்பிட்டேன் அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவேன், இதை நினைக்கும் போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு அந்த ஆர்க சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹென்ஸும் டே கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்றா, எதுக்குடா சோத்துக்கு சேர்த்த மாதிரி சாப்பிட்ற அப்படின்ட்டு, இது என்னடா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகிட்டு நம்ம ஹென்ஸும் இந்த ஃபீலிங் இது அந்த என்டரஸோ இருக்கும் போது இருந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அது என்னடா ஃபயர் அப்படின்னு பாக்குறானுங்க. பார்த்தா அந்த பனி பிரதேசத்துல ஒரு டிராகன் இருக்கு. இது வந்து ரெட் டிராகன் ஹெராட்டோஸ். அந்த டிராகனும் இங்க இருக்க எல்லாமே எனக்கு வேணும், என்னால என்னோட பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்குது. நம்ம ஹார்லியும் ஆஹா அது உண்மையான டிராகனா, அதை சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹென்ஸும் என்னது இந்த டிராகன்ஸ் இதுவும் அந்த மேட்னஸ் எஃபெக்ட்னால அஃபெக்ட் ஆயிருக்கா, இதுக்கெல்லாம் என்னதான் மூல காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டிராகனும் என்னது ஒரு பார்பீரியன் ஹியூமன் அப்புறம் ஒரு வேம்பியரா, சரி இன்னைக்கு எனக்கு ட்ரீட் தான் போல அப்படின்ட்டு, ஆமா நான் உங்க 2 பேத்துல யார ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம், இல்ல நான் 2 பேத்தையும் ஒன்னாவே சாப்பிட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அவனுங்க 2 பேரும் சும்மா இருப்பானுங்களா, எங்களையா சாப்பிட வர அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு கண்ணை போய் அட்டாக் பண்றானுங்க. அந்த டிராகனும் என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. நம்ம ஹென்ஸும் நான் எதிர்பார்த்ததுதான், இந்த டிராகன் ஆல்ரெடி ஹீல் ஆயிருச்சு அப்படிங்கிறான். ஹார்லியும் என்னங்கடா இது, இந்த டிராகன் இவ்வளவு சீக்கிரம் ஹீல் ஆனிச்சுன்னா நாங்க எப்படி அட்டாக் பண்ணி நான் எப்படி இதை சாப்பிட்றது, இதெல்லாம் டோட்டல் சீட்டிங்கடா அப்படிங்கிறான். அந்த டிராகனும் பேத்தட்டிக் ஹியூமன்ஸ், உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் கூட சண்டை போட வந்திருப்பீங்க, என்னோட என்டையர் லைஃப் டைம்லயே என்னை ஒருத்த மட்டும்தான் தோக்கடிச்சிருக்கான் அப்படிங்குது. நம்ம ஹென்ஸும் என்னது உன்னையே ஒருத்தன் தோக்கடிச்சிருக்கானா, யாரா அவன் அப்படின்னு கேக்குறான். அந்த டிராகனும் அந்த பைத்தியக்கார முட்டாள் இம்மோர்டல் கிங் தான் என்ன ஒரு டைம் சாகர நிலைமைக்கு தள்ளிட்டான் அப்படிங்குது. நம்ம ஹென்ஸும் என்னது இம்மோர்டல் கிங்கா அப்படின்னு கேக்குறான். அந்த டிராகனும் ஆமா அந்த பைத்தியக்காரன் போட்ட கருசே இப்ப என் மேல இருந்து போயிருச்சு, அதனால இப்ப என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அதோட ஃபயர் பர்த்தை யூஸ் பண்ணுது. அப்ப நம்ம ஹார்லியும் ஹென்ஸும் வில்லத்தனமா சிரிக்கிறானுங்க. இவனுங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அந்த டிராகனும் இப்ப நான் என்னடா காமெடியா பண்ணிட்டேன், எதுக்குடா இப்படி பைத்தியமாட்ட சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குது. நம்ம ஹார்லியும் அதுவா எங்களுக்கு இப்ப ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவை, நாங்க அவனை கூப்பிட்டுட்டுமா அப்படிங்கிறான். அதுவும் யார வேணாலும் கூப்பிடுறா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இந்த ஆரா அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா நம்ம இம்மோர்டல் கிங் அங்க வந்துட்டான். அந்த டிராகனும் என்னது நீயா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹேண்ட்ஸும் அந்த கேலோஸ் ஒரு டிராகனை இப்ப ரிலீஸ் பண்ணி விட்டானுங்களா, சரி ஓகே என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பெசிமன் கிடைச்சிருக்கு அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் தான் தேர்ட் இம்மோர்டல் கிங்கா இருக்கான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டிராகனும் ஷாக்லயே இல்ல இல்ல இம்மோர்டல் கிங்கா நீ எப்படா இங்க அப்படின்ட்டு ஒரே ஷாக்ல பயந்து போய் நின்னுட்டு இருக்கு. நம்ம ஹேண்ட்ஸும் நான் ஒரு இம்மோர்டல் கிங் அப்படிங்கிறதுனால ஃபார்மல் இம்மோர்டல் கிங், அதான் அந்த ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங்கோட மெமரிஸ்ல இந்த டிராகனை அவரு சாகர நிலைமைக்கு தள்ளி ஒரு சீலும் போட்டிருந்தாரு, ஆனா அது இப்ப இங்க இருக்கா அப்படிங்கிறான். அந்த டிராகனும் இல்ல இல்ல இங்க இருந்தா நான் செத்து போயிரும் அப்படின்னு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குது. நம்ம ஹேண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டே டே டிராகன் தம்பி, இங்க இருந்து உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது, நீ இப்ப என்னோட பேரியருக்குள்ள இருக்க, அப்புறம் உன்னோட விங்ஸை நீ விரிக்காத மடக்கியே வெய்ய அப்படிங்கிறான். அந்த டிராகனும் இந்த பேரியரை எப்படா போட்ட அப்படின்னு ஷாக் ஆகிட்டு சரி இப்ப எனக்கு வேற வழி இல்ல, நான் உன்னை கொன்னு என்னோட ரிவெஞ்சை முடிச்சிக்க போறேன் அப்படின்னு அங்க சரௌண்டிங்ல இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. நம்ம ஹார்லியும் ஆஹா இது வேற லெவல்ல இருக்கு, அந்த டிராகன் இங்க இருக்க மொத்த மேட்னஸ் எஃபெக்டையும் அப்சர்வ் பண்ணுது, இதுதான் உண்மையான டிராகன்ஸோட பவரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டிராகனும் அங்க இருந்த மொத்த எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிட்டு இப்ப இந்த பவர் என்னோட உடம்புல ஓவர்ஃப்ளோ ஆகிறத என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது, இது என்னதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான பவரா எனக்கு ஃபீல் ஆனாலும் இந்த பவரை வச்சுதான் இம்மோர்டல் கிங் உன் கதையை முடிக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவை முறைச்சி பாக்குது. ஹீரோவும் அட இந்த மாதிரி ஃபன்னியான பிளானை வச்சு
என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படிங்கிறான். அப்போ அந்த டிராகனும் என்னடா நீ பயப்பட மாட்டேங்கிற அப்படின்னு ஷாக் ஆகுது. அப்போ நம்ம ஹேண்ட்ஸும் என்னால இந்த டிராகனை கொன்னு இதை என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், அப்படியும் இல்லைனா இது கூட கான்ட்ராக்ட் போட்டு இதை யாரு ரிலீஸ் பண்ணி விட்டானுங்களோ அவனுங்களையும் கொல்ல முடியும், இப்போ என்னடா பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டிராகனும் டே பைத்தியக்கார இம்மோர்டல் கிங் அங்க என்னடா உனக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. ஹீரோவும் நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன், இப்ப உன்னோட லெவலுக்கு நான் ஒரு ஆளை வச்சு விளையாட போறேன் அப்படின்னு அரைஸ் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவோட என்டாரஸோ டிராகனும் சமனாகி வருது. அந்த ரெட் டிராகனும் என்னது ஒரு போன் டிராகனா, டே உங்ககிட்ட எப்படா டிராகன்லாம் அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்டாரஸோ அந்த ரத்தமும் சதையுமா இருக்க டிராகன் கூட நாம கொஞ்சம் விளையாடுவோமா அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவோட டிராகனும் அட்டாக் பண்ண போது அந்த ரெட் டிராகனும் டே ஒரு நிமிஷம் நில்லுங்கடா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ டிராகன் அந்த ரெட் டிராகனை அட்டாக் பண்ண ஓட்டி ஹீரோவும் சரி இப்ப நீ இனிமே எனக்கு அடிமையா இருக்க போற அப்படின்னு அவனோட டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி கிராவிட்டி செயின் அப்புறம் பேட்டல் லாக் அப்புறம் ஸ்கில் அப்சர்வேஷன் அப்படின்னு அந்த ரெட் டிராகனை சங்கிலி வச்சு கட்டி போடுறான். அப்போ அந்த டிராகனும் பரவாயில்லடா உங்ககிட்டயும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கும் போலவே அப்படிங்குது. அப்ப நம்ம ஹார்லியும் ஹென்ஸும் இப்பதான் அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு நம்ம ஹார்லியும் எனக்கு அந்த டிராகனோட மீட்டை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். ஹென்ஸும் ஒரு டிராகனோட பிளட்டா இதை நான் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு ஹென்ஸ் ஒரு பக்கம் அந்த டிராகனோட பிளட்டை எடுத்து டேஸ்ட் பண்றான். அப்புறம் நம்ம ஹார்லி போய் இந்த டிராகனை கடிச்சு சாப்பிட்றான். அப்புறம் ஹென்ஸும் பரவாயில்ல இந்த பிளட் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். ஹார்லியும் ஆஹா இந்த டிராகன் மீட்டு இது மாதிரி நான் உன்னை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ஆர்வத்தோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ஹென்ஸும் ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த டிராகனோட பிளட்லயும் அந்த மேட்னஸ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு அந்த பிளட்டை துப்பிட்டு ஒரு நிமிஷம் மேட்னஸ் எஃபெக்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த டிராகனும் நம்ம ஹேண்ட்ஸ் போட்டிருந்த சங்கிலி எல்லாம் பிச்சு எஞ்சிட்டு டே முட்டா பசங்களா உங்க யாரையும் இங்க இருந்து நான் உயிரோட அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படிங்குது. அப்ப நம்ம ஹார்லியும் ஷாக் ஆயிட்டு ஆஹா இது இப்ப டிராகன் பர்த் யூஸ் பண்ண போகுதா, நான் இதுக்கு இவ்வளவு கிட்ட இருக்கேன், அப்ப முதல்ல நான் தான் சாவேன், இப்ப என்னடா பண்ணட்டும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம இம்மோர்டல் கிங் ஹீரோவும் டே டிராகன் தம்பி அன்பார்ச்சுனேட்லி இங்க உன்னால மட்டும்தான் அந்த மாதிரி டிராகன் பர்த்தை யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சியா, என்னோட டிராகனாலையும் முடியுமே அப்படிங்கிறான். அப்ப ரெண்டு டிராகனும் அதோட டிராகன் பர்த்தை யூஸ் பண்ண போது அந்த ரெட் டிராகனும் முட்டாளுங்களா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன், அப்புறம் சபிக்கப்பட்ட டிராகன் உன்னையும் நான் பொசுக்காம விட மாட்டேன் அப்படின்னு அதோட டிராகன் பர்த்தை யூஸ் பண்ணுது. அப்போ அந்த ரெண்டு டிராகன் பர்த்தும் கிளாஷ் ஆனதுல அங்க பயங்கரமான பிளாஸ்ட். அப்ப நம்ம ஹென்ஸும் இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ட்டு நான் இங்க இருக்க பிளட் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட பாடியில இருக்க பிளட் கூட அதை மெர்ஜ் பண்ணும் போது ஒரு மிராக்கிள் நடக்கும், அதுதான் இந்த சான்குயின் கிரேட் ஸ்வாட் அப்படின்னு ஒரு பிளட்னாலேயே ஆன கிரேட் ஸ்வாட எடுத்துக்கிட்டு அவனோட ஹேஸ்ட் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டிராகனை போய் அட்டாக் பண்ணிட்டான். அதுவும் வழியில கதறுது. ஹென்ஸும் இது ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு வில்லத்தனத்தோட உச்சத்துல ஒரு சிரிப்பை போடுறான். அந்த டிராகனும் முட்டாள் பூச்சிங்களா உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது, என்னோட எல்லா காயமுமே ரீஜெனரேட் ஆயிரும் அப்படிங்குது. நம்ம ஹென்ஸும் ஆமா ஆனா நான் இப்ப பண்ணதே வேற அப்படிங்கிறான். அந்த டிராகனும் அப்படி என்னடா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹென்ஸும் ஆமா நீ சொன்ன மாதிரியே நாங்க பூச்சிங்க தான், அந்த பூச்சிங்க இப்ப என்ன பண்ண போகுதுன்னு நீ பார்க்க போற அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டிராகனோட வயிற்றுக்குள்ள ஏதோ அசைற மாதிரி இருக்கு. அதுவும் என்ன என்னடா பண்ணீங்க அப்படின்னு ஷாக் ஆகுது. வேற ஒன்றும் இல்லை நம்ம ஹென்ஸ் போட்ட அட்டாக்னால கொஞ்சம் கேப் கிடைச்சிருக்கும்ல, அதில் நம்ம ஹார்லியும் அந்த டிராகனோட உடம்புக்குள்ள போயிட்டு ஆஹா இந்த மீட்டை இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, நான் இந்த டிராகனை வெளியே கடிக்கும் போது கூட லைட்டா தான் டேஸ்ட் பண்ணனேன், உள்ள இருந்து சாப்பிடும் போது இது என்னடா இவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படிங்கிறான். ஹென்ஸும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு உன்னை வெளியேந்து தானே ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போறத நீயே வேடிக்கை பாரு அப்படிங்கிறான். நம்ம ஹார்லியும் வெறித்தனமா அந்த மீட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நான் நினைச்சதை விட இந்த டிராகனோட இன்னர் மீட்ல இருக்க டெக்ஸ்டர் இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு, இந்த மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் இப்ப காலி பண்ண வேண்டிய நேரம்டா அப்படின்னு வெறித்தனமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.